அன்பின் உள்ளங்களே, மீண்டுமாக இந்த வாக்குத்தத்தத்தின் மூலமாக உங்களை சந்திப்பதில் ரொம்பவும் சந்தோஷம் அடைகிறேன். இந்த வாக்குத்தத்தம் உங்கள் அத்தனை பேருக்கும் ஆசீரின் வாக்குத்தத்தமாக அமைவதாக. இன்றைய நாளிலே ஆண்டவராகிய கடவுள் நம்மை பார்த்து சொல்லுகின்றார், உன்னுடைய எதிர்காலம் வளமானதாக இருக்கும், நம்பிக்கை வீண் போகாது. நீதிமொழிகள் 23வது அதிகாரம் 18வது வசனத்தின் மூலமாக ஆண்டவராகிய கடவுள் இந்த வார்த்தைகளை நமக்கு வாக்குத்தத்தமாக கொடுக்கின்றார். நம்முடைய எதிர்காலம் வளமானதாக இருக்கும். நாம் இப்பொழுது நின்று கொண்டிருக்கின்ற இந்த நிகழ்காலமே நம்மை எதிர்காலத்தை நோக்கி அழைத்து செல்லுகின்ற நிகழ்காலம்தான். நம்முடைய எதிர்காலம் எப்பொழுதும் வளமானதாக இருக்கும் என்று ஆண்டவரே நீதிமொழிகள் மூலமாக நமக்கு சொல்லிவிட்டார். இன்னைக்கு வேணுமாக இருந்தால் நம்முடைய வாழ்க்கையில் நாம் எதிர்பாராத பலதரப்பட்ட துன்பத்திற்கு ஆளாகி இருக்கலாம். கடந்த காலத்தை திரும்பி பார்க்கின்ற பொழுது அங்கே அவ்வளவுக்கு அதிகமாக நாம் மனதில் வைத்திருக்கக்கூடிய அளவுக்கு நன்மையின் காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நடந்திருக்கும் என்று நாம் எண்ணிக்கூட பார்க்க முடியாத அளவுக்கு அவை இருக்கலாம். அப்படியொன்றும் பெரிய நன்மையின் காரியங்களை எங்களது கடந்த காலத்தில் நாங்கள் அனுபவிக்கவில்லை அப்படி என்று கூட நீங்கள் யோசிக்கலாம். கடந்த காலம் கடந்து போய்விட்டது. நிகழ்காலம் உங்களுக்கு ஆசீராக அமைய போகிறது. இதுவரைக்கும் உங்களது வாழ்க்கையில் நீங்கள் நன்மையை காணவில்லையா? நிச்சயமாக ஆண்டவர் சொல்லுகின்றார், உங்களது நம்பிக்கை வீண் போகாது. உங்களது வாழ்க்கையில் நீங்கள் காணப்போகின்ற ஆசீரின் காரியங்கள் இதோ வந்து கொண்டே இருக்கின்றது. இது நாள் வரை நீங்கள் பட்ட கஷ்டங்களுக்கு எல்லாம் கைமாறை நீங்கள் பெற்றுக்கொள்ள போகிறீர்கள். இதுவரைக்கும் நீங்கள் பட்டுக்கொண்டு இருந்த துன்பத்திற்கு ஈடாக இன்பத்தை காணப்போகின்றீர்கள். உங்களது துக்கமெல்லாம் சந்தோஷமாக மாறப்போகிறது. உங்களது குடும்பத்தில் நன்மை பெருக போகிறது. உங்களது பிள்ளைகள் உங்கள் சார்பாக மாறப்போகிறார்கள். உங்களது கணவர் தன்னுடைய தீய பழக்கத்தில் இருந்து நன்மையை நோக்கி கடந்து வர போகிறார். உங்களது மனைவி உங்கள் மீது நேசம் காண்பிக்க போகின்றார். இதுவரை உங்களை பார்த்து யாருமே நன்மையின் வார்த்தைகள் பேசவில்லையா? கவலைப்பட வேண்டாம். இதோ நாட்கள் வருகின்றன. உங்களது நம்பிக்கை வீண் போகாது. நிச்சயமாக உங்களை பார்த்து நன்மை பேசக்கூடிய நாட்கள் வந்து கொண்டே இருக்கின்றன. ஆகவே கலங்க வேண்டாம், கவலைப்பட வேண்டாம். எனது அருமை பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்லுவதை நம்பிக்கொள்ளுங்கள். நம்பிக்கையின் வாக்கு தத்தத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள். எங்க பங்குல ஒரு அம்மா, அந்த அம்மா தன்னுடைய 30வது வயதுகளில் தனக்கு நடந்த ஒரு விபத்தை குறித்து என்கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. அந்த அம்மா தன்னுடைய வலது கரத்துல ஒரு விரல்ல ஒரு காயத்தை காமிச்சாங்க. ஆக்சுவலா அது காயம் கிடையாது, காயம் வந்த தடமாகும். அது குறித்து அந்த அம்மா பேசின வேளையில சொன்னாங்க, தன்னுடைய 30வது வயதுல, வாலிப வயதுல ஒரு நாள் அவ என்ன பண்ணிட்டு இருந்திருக்கிறா, தன்னுடைய வீட்டை சுற்றி இருக்கக்கூடிய புட்களை எல்லாம் ஒரு மெஷின் கட்டர் வச்சு கட் பண்ணிக்கிட்டு இருந்திருக்கிறா. அந்த கட்டர் அந்த அம்மாவுக்கு அன்னைக்கு தான் புது பழக்கம். என்ன பண்ணிட்டு இருந்திருக்கிறா, அதை கட் பண்ணிக்கிட்டு இருந்த வேளையில அந்த கட்டர் திடீர்னு, அந்த மெஷின் கட்டர் திடீர்னு அம்மாவினுடைய கட்டுப்பாட்டை இழந்து அது அப்படியே ஆங்கும் இங்குமாக வெட்ட ஆரம்பிச்சிருக்குது. நமக்கு என்ன பண்றது அப்படின்னு தெரியல. நம்ம அந்த கட்டர்ல இருந்து, அந்த மெஷின் கட்டர்ல இருந்து தன்னை விடுவிச்சு கொள்ளும்படியாக அங்கிருந்து ஓட எத்தனைச்ச வேளையில அங்கிருந்த ஒரு கல்லை தடக்கி கீழே விழுந்துட்டாங்க. விழுந்ததும் அந்த சுத்திக்கிட்டு இருந்த கட்டர் என்ன பண்ணி இருக்குது, அம்மாவினுடைய வலது கரத்துல இருக்கக்கூடிய ஒரு விரல் நுனிய அப்படியே கட் பண்ணிருச்சுது. அம்மா சொன்னாங்க, நான் ரொம்ப அழுதுகிட்டே மயங்கிட்டேன். கண் விழித்து பார்த்த வேளையில நான் வைத்தியசாலையில இருந்தேன். என்னுடைய விரல் நுனி அது காணவே இல்லை. அந்த விரல் நுனி என்னை விட்டு போனதுக்கு அப்புறம் நான் ஒரு வாலிப பெண். என்னுடைய நகங்களுக்கெல்லாம் பாலிஷ் போடுற வேளையில அந்த குறிப்பிட்ட விரலின் நுனி கிடையாதே.
அந்த விரல்ல இனிமேல் நகம் வளராதே. அந்த நகத்துக்கு நான் பாலிஷ் இதுவரை போட்டுக்கிட்டு இருந்தேனே, என்னை விட்டு அந்த நகம், அந்த விரல் நுனி போயிடுச்சுதே. மற்ற வாலிப பெண்கள் எல்லாம் பார்க்கிற வேளையில எனக்கு ரொம்ப கூச்சமா இருக்குதே அப்படின்னு எல்லாம் அந்த அம்மா வேதனைப்பட்டுக்கிட்டு இருந்திருக்கிறாங்க தன்னுடைய 30வது வயதுல. ஆனா இன்னைக்கு அந்த அம்மா அந்த காரியம் குறித்து என்கிட்ட பேசுற வேளையில ஒரு நம்பிக்கையோடு, ஒரு ஒரு ஆச்சரியமான நம்பிக்கையோடு என்கிட்ட பேசினாங்க. அம்மா சொல்லிக்கிட்ட காரியம் என்ன தெரியுமா? 30வது வயதுல என்கிட்ட இருந்து போனது என்னுடைய விரலின் நுனிதான். ஆனா இன்னைக்கு என்னுடைய வயசு 84. இந்த 84 வயசு வரைக்கும் நான் எந்த ஒரு காரியத்திற்காகவும் வைத்தியசாலைக்கு நான் போனதே கிடையாது. எந்த ஒரு மருந்து மாத்திரைகளும் நான் சாப்பிட்டதே கிடையாது. நான் இன்னைக்கு வரைக்கும் இந்த 84 வயது வரைக்கும் நான் ஆரோக்கியமா இருக்கிறேன். ஆண்டவர் என்ன ஆசிரோடு இன்னைக்கு வரைக்கும் வாழ வச்சிருக்கிறாரு. அன்னைக்கு நான் என்னுடைய அந்த விரலின் நுனி போனதை குறித்து கவலைப்பட்டேன், உண்மைதான். ஆனா அன்னைக்கே ஆண்டவர் எனக்கான எதிர்கால ஆசிரை நிர்ணயித்து வைத்து விட்டார். பார்த்தீங்களா? உண்மையிலேயே என்னுடைய நம்பிக்கை வீண் போகல. எனக்கான எதிர்கால ஆசிரை அன்னைக்கே ஆண்டவர் முன்குறிச்சிட்டாரு. ஆண்டவர் நல்லவர், அவர் ஆசீர்வதிக்கிறவர். நம்ம கிட்ட இருந்து ஏதாவது ஒண்ணு அவர் எடுத்துட்டார் அப்படின்னு சொன்னால் அதற்கு ஈடாக பல மடங்கு ஆசீரை நமக்கு கொடுப்பாரு அப்படின்னு நம்ம சொல்லி முடிச்சாங்க. உண்மைதான் அன்பின் உள்ளங்களே. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில நீங்க ஏதாவது ஒரு காரியம், நீங்க நேசிச்ச ஒரு காரியம், நேசிச்ச ஒரு பொருளோ நபரோ இடமோ எதையாச்சும் நீங்க இழந்திருந்தா அதை ஈடு செய்வது கடினம் தான். ஆனா கலங்க வேண்டாம், கவலைப்பட வேண்டாம். இதோ உங்களது எதிர்காலம் வந்து கொண்டு இருக்கிறது. அந்த எதிர்காலம் சாதாரண எதிர்காலம் கிடையாது. அது ஆண்டவரை சொல்லிவிட்டார், வளமான எதிர்காலம் என்று. உங்களது நம்பிக்கை வீண் போகாது. ஆகவே ஆண்டவரை கெட்டியாக பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். உங்களது நம்பிக்கை வீண் போகாது. நிச்சயமாக நீங்கள் எதிர்கால வளத்தை ஆசிரை பெற்றுக்கொள்ள போகிறீர்கள். இன்னைக்கு நீங்க என்னென்ன ஆசீர்வாதங்களுக்காக தவித்து கொண்டிருக்கிறீங்க? எதிர்கால கனவுகளை நினைச்சு இவை கைகூடுமா கைகூடாதா அப்படின்னு ஏங்கிக்கிட்டு இருக்கிறீங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், நிச்சயமாகவே உங்களது எதிர்காலம் வளமானதாக இருக்கும். உங்களது கனவுகள் கைகூடி வரும். உங்களது விருப்பங்கள் நிறைவேறும். உங்களது குடும்பத்தில் ஆசீர் பெருகும். உங்களது குடும்பத்தில் நன்மை ஊற்றெடுக்கும். உங்களது குடும்பத்தில் நீங்கள் மன மகிழ்வோடு வாழ்ந்து கொள்வீர்கள். நீங்க நினைத்த காரியத்தை நிச்சயமாக பெற்றுக்கொள்வீர்கள் அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகின்றார். இன்னைக்கு நீங்க அனுபவிக்கின்ற வேதனை கொஞ்ச காலம்தான். இந்த வேதனையை தாண்டி விட்டால் உங்களுக்கு வெற்றிதான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே வெறும் 3 மணி நேரம் தான் சிலுவையில் அவதியுற்றார். அவர் 6 மணி நேர சிலுவை போராட்டத்தில் வெறும் 3 மணி நேரம் தான் தகப்பனை காணாமல் ரொம்ப வேதனை பட்டுக்கிட்டு, என் தந்தையே என் தந்தையே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அழுது கூப்பாடு போட்டார். அந்த 3 நேர அகோர வேதனையின் பின்னர் அவருக்கு கிடைத்தது வெற்றி. 3 நாட்கள் அவர் மரண படுக்கையில் இருந்தாலும், மரணத்திற்குள் அவர் தள்ளப்பட்டாலும், அந்த 3 நாட்களை தாண்டி அவர் உயிர் தெழுந்த பொழுது ஆண்டவராகிய கடவுளின் வலது பாரத்தில் வீற்றிருக்கிற வல்லமையை பெற்றுக் கொண்டார். அவர் ஆசீரின் தெய்வமாக இருப்பது போன்று நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வதிற்கு அவர் காத்து கொண்டிருக்கிறார். கலங்க வேண்டாம். ஆண்டவரே சொல்லுகின்றார், நீதிமொழிகள் புஸ்தகம் மூலமாக நம்மை பார்த்து சொல்லுகின்றார், நமக்கான எதிர்காலம் வளமான எதிர்காலமாக இருக்க போகிறது. இன்னைக்கு வேணா உங்க உடம்புல இன்னைக்கு வியாதி உங்களை ஆட்சி செலுத்தி கொண்டு இருக்கலாம். அந்த வியாதி நினைக்கலாம், அவ்வளவும் தான், இனிமேல் இவனால் வெற்றி பெற முடியாது, இந்த வியாதியில் இருந்து இவனால் வெளிவர முடியாது, இந்த கேன்சர் பிரச்சனையில் இருந்து இவனால் வெளிவர முடியாது, இந்த அல்சர் பிரச்சனையில் இருந்து இவளால் வெளிவர முடியாது, இந்த சுகர் பிரச்சனையில் இருந்து இவனால் தன்னை விடுவித்துக் கொள்ள முடியாது, இந்த ஹார்ட்
ப்ராப்ளத்துல இருந்து இவனால் வெற்றி காண முடியாது. இவனது நரம்பு பிரச்சனைகள், நாள பிரச்சனைகள், எலும்பு பிரச்சனைகள், சதை பிரச்சனைகள், உடல் பிரச்சனைகள், இவற்றில் எல்லாம் இருந்து இவளால் ஆரோக்கியத்தை காண முடியாது அப்படின்னு சொல்லி வியாதி உங்கள் மீது ஆதிக்கம் செலுத்துவது போன்று நினைத்து கொண்டிருக்கலாம். அது ஆதிக்கம் செலுத்துவது போன்றுதான் இருக்கும். நிஜம் என்ன தெரியுமா? ஆண்டவர் சொல்லுகின்ற ஆசிரியின் வார்த்தைகள். இந்த ஜூன் மாதத்தில் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகின்றார், நிச்சயமாகவே நான் சொல்லுகின்றேன், உங்களது எதிர்காலம் வளமானது. இந்த வியாதி உங்களை ஒருபோதும் வதைக்க போவது கிடையாது. அது இப்பொழுது உங்களை ஆட்சி செலுத்துவதாக நினைக்கின்றது. நீங்கள் அதற்கு அடிமையாகி இருப்பதாக நினைக்கிறீர்கள். நீங்கள் அதற்கு அடிமைகளே கிடையாது. உங்களுக்கான முடிவு வந்து விட்டது. நீங்கள் ஆசிரை நோக்கி நகரப் போகின்றீர்கள். நம்பிக்கையை மாத்திரம் விட்டு விடாதீர்கள். உங்களது நம்பிக்கை ஒருபோதும் வீண் போகாது. உங்களது குடும்பத்தில் மகிழ்வு மாத்திரம் அல்ல, நீங்கள் எதிர்பாராத ஆசீர் நிறைய போகின்றது. எனவே அன்பின் பிள்ளைகளே, இந்த ஜூன் மாதத்திலே ஆண்டவரை கெட்டியாக பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். இந்த மாதத்தின் முதல் நாளிலேயே அவரை கெட்டியாக பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு ஆசீரின் நாளாக பெருக போகிறது. இன்னைக்கு நீங்க பெற்றுக்கொள்ளுகின்ற ஆசிரை பெற்றுக்கொண்டு நாளைய நாள் நீங்கள் கடந்து போகின்ற வேளையில் போன மாதத்தில் பெற்றுக்கொண்ட ஆசிரிலும் பார்க்க அதிக ஆசிரோடு தான் நாளைய நாளுக்குள் கடந்து செல்வீர்கள். நாளைய நாளில் நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஆசிரோடு மூன்றாவது நாளுக்குள் நீங்கள் கடந்து செல்வீர்கள். இப்படி ஆசிர் மேல் ஆசிரை ஆண்டவராகிய கடவுளிடமிருந்து பெற்றுக்கொண்டு இந்த மாதத்தின் இறுதி நாளிலே நீங்கள் இந்த மாதத்தை திரும்பி பார்க்கின்ற பொழுது ஆண்டவர் சொன்ன அந்த வாக்கு தத்தம், உங்களது எதிர்காலம் வளமையானது. நிச்சயமாகவே உங்களது நம்பிக்கை வீண் போகாது. அப்படி என்று அவர் சொன்ன வாக்கு தத்தத்தை நிறைவேற்றி கொடுத்து இருக்கிறார் என்பதற்கு நீங்களும் சாட்சிகளாக இருப்பீர்கள். ஆமென்.